வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கான இறை வார்த்தையில் வேதத்திலிருந்து 2 கதாபாத்திரங்களை தியானிக்கலாம். பேதுரு, யூதாஸ் காரியோத்து 2 பேருமே இயேசுவின் சீஷர்கள். 2 பேருமே இயேசு கிறிஸ்துவை ஒரு கட்டத்தில் காட்டி கொடுத்தவர்கள். ஆனாலும் நமக்கு பேதுருவைத்தான் பிடிக்கின்றது. 2 பேருமே தவறு செய்தாலும் பேதுரு ஆண்டவரிடத்திலே திரும்பி வந்தார். யூதாஸ் காரியோத்து ஆண்டவரை காட்டி கொடுத்தார். திடீரென்று இந்த சம்பவம் நடந்துவிடவில்லை. பல நாட்களாக திட்டமிட்டு துணிகரமாக செய்த பாவம் இது. நன்றாக தெரிந்தும் நீண்ட நாட்கள் யோசித்து திட்டமிட்டு செய்த பாவம் இது. அதனால்தான் அவருடைய இருதயம் கடினப்பட்டு இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அடிக்கப்பட்ட போதும் கூட யூதாஸ் காரியோத்துவினால் மறுபடியும் இயேசுவினிடத்திலே வந்து ஒப்புரவாக முடியவில்லை. அவருடைய இதயம் கடினப்பட்டு இருந்தது. ஆனால் பேதுரு தற்செயலாக உணர்ச்சி வசப்பட்டு எந்தவிதமான திட்டமிடுதல் இல்லாமல் திடீரென்று அந்த சூழ்நிலையில் இயேசுவை மறுதலித்தார். இயேசுவை அவர் மறுதலித்த பொழுது அவருடைய இதயம் நன்றாகத்தான் இருந்தது. அந்த சூழ்நிலையில் திடீரென்று எதையும் யோசிக்க முடியாமல் பயந்து செய்த பாவம் அது. அப்படி அவர் பாவம் செய்ததினால் இயேசு கிறிஸ்துவினால் உணர்த்தப்பட்ட பொழுது அவர் மனம் கசந்து அழுது மறுபடியும் ஆண்டவரிடத்திலே ஒப்புரவானார் என்று வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த 2 சம்பவங்களும் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றது. எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவரால் உணர்த்தப்படுகின்றேனோ அப்பொழுது ஆண்டவரிடத்திலே திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆனால் பாவம் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது எச்சரிப்புகளையெல்லாம் மறந்து உதாசீனப்படுத்தி துணிந்து நான் பாவம் செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது அல்லது அந்த குறிப்பிட்ட பாவ செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது எச்சரிப்பை நான் மறந்து விடுகிறேன். அதற்கு பிறகு மறுபடியும் ஆண்டவரிடத்திலே வருவதற்கு என் இதயம் ஏற்ற இதயமாக இல்லாமல் போய்விடுகிறது, கடினமாகி விடுகின்றது. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரோ உணர்த்துகிறாரோ ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து அவரிடத்திலே ஒப்புரவோம். ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய கிருபை எப்போதும் உள்ளது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.